ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும். ஸோ வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த ஒரு கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும், எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணிருப்போம். அதே மாதிரி இப்போ ரயில்வே, என்டிபிசி அண்ட் குரூப் டிக்காக நியூ பேட்ச் வந்து இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருவோம். எவ்ரி சாட்டர்டே வந்து இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து 1999. இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல கொடுத்திருக்க மெசேஜை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், எனக்கு டெஸ்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி மட்டும் இல்ல, நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அதுக்கான டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நான் மேக்ஸ்ல மட்டும் தான் வீக்கா இருக்கேன், இங்கிலீஷ்ல மட்டும் தான் வீக்கா இருக்கேன், சயின்ஸ் மட்டும் தான் வீக்கு, சோ எனக்கு ரீசனிங் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கான கோர்சஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். 192 டிவைடட் பை 64 இன்டு 47 டிவைடட் பை 94 பிளஸ் 42 டிவைடட் பை 84 இருக்கு பிளஸ் 182 டிவைடட் பை 14. இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் இதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், இதை கட் பண்ணிடலாமா? 64. ஸோ 3 டைம்ஸ் போகுமா? 64 இன்டு 3 192,000. 4 3 12, 6 3 18 1 19. ஸோ 3 டைம்ஸ் போகும். அதுக்கப்புறம் இங்க கட் பண்ணீங்கன்னா இது என்ன வரும்? 1. இது 2 டைம்ஸ் போகும். ஒரு 47, 47ஓட டபுள் தான் என்னது? 94. இதை கட் பண்ணீங்கன்னா சோ 1/2 கிடைக்கும். ஓகே, சோ இதையும் கட் பண்ணலாம், அப்படிதானே? சோ என்ன இருக்கீங்க? 14 இருக்கா? சோ 14 வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 14 14, சோ ஒரு 14 14, சோ 3 14 42, சோ 13 வரும். இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? இங்க அரை இருக்கு, 1/2 இருக்கு, இங்க 1/2. அப்போ ஹாஃப் என்னவாயிரும்? 1 ஆயிரும். சோ 3 into 1 என்னது? 3. அதுக்கப்புறம் இங்க ஒரு 13 இருக்கு. சோ 3 plus 13 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 16 அப்படின்னு கிடைக்கும். 16 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A discount of 20% on article A is equal to the discount of 50% on article B. What is the ratio of the marked price of articles A and B? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். பொருள் A மீது 20% தள்ளுபடி என்பது பொருள் B மீது 15% தள்ளுபடிக்கு சமம். A மற்றும் B பொருட்களின் குறித்த விலை என்ன? ஓகேவா? சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு டாபிக் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்திருப்போம். அதுல நம்ம என்னெல்லாம் பார்த்திருப்போம்? மார்க் பிரைஸ்னா என்ன, காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்னங்கக்கூடிய எல்லா கான்செப்டுமே பார்த்திருப்போம், அப்படிதானே? அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு குறித்த விலைனா என்ன, அடக்க விலைனா என்ன, விற்ற விலைனா என்ன, அதே மாதிரி தள்ளுபடினா என்ன, லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ மார்க் பிரைஸ் அப்படிங்கிறது என்னது? குறித்த விலை. ஒரு கடையில ஒரு பொருளோட விலையை குறிச்சு வச்சிருப்பாங்க, இவ்வளவு ரூபாய் அப்படின்ட்டு. இப்போ ஒரு பொருளோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ கடைக்காரரு அதே 100 ரூபாய்க்கு நம்ம கிட்ட விற்காரு அப்படின்னா அவருக்கு லாபம் இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை என்ன பண்ணுவாருன்னா 150 ரூபாய் அப்படின்னு குறிச்சு வச்சிருவாரு. மார்க் பிரைஸ் 150 ரூபாய் அப்படின்னு குறிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா பொருளோட விலை 150 ரூபாய், உங்களுக்கு 20 ரூபாய் நான் தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 150ல ஒரு 20 ரூபாயை தள்ளிட்டு 130 ரூபாய்க்கு விற்பாரு, அப்படிதானே? சோ இதுதான் இப்ப மார்க் பிரைஸ். தள்ளுபடி 20 ரூபாய் போக 130 ரூபாய்க்கு விற்பாரு. ஆனா அதோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாயா இருந்திருக்கும். எப்படிதான் தள்ளுபடி எல்லாம் கொடுத்தாலுமே சோ அவரோட இது என்னது? லாபம் தான் கிடைக்கும். 30 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சோ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். இப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பொருள் ஏயோட குறித்த விலையை நாம ஏனே வச்சுக்கலாம், பியோட குறித்த விலைய பின்னே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப ஏங்கிற பொருள்ல எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி கொடுக்குறாங்க? 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப ஏல 20% தள்ளுபடிங்கிறது எதுக்கு சமமா இருக்கான்? எதுக்கு ஈக்குவலா இருக்கான்?
B ல எவ்வளவு? B ல 15% தள்ளுபடிக்கு சமமா இருக்கான். சோ B யோட மார்க் பிரைஸ நான் B ன்னு வச்சுக்கிறேன். A யோட மார்க் பிரைஸ நான் A ன்னு வச்சுக்கிறேன். A ல 20% தள்ளுபடி கொடுக்கிறதுங்கிறது B ல 15% தள்ளுபடி கொடுக்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா A யோட குறித்த விலைக்கும் B யோட குறித்த விலைக்கும் உள்ள ரேஷியோ கேக்குறாங்க. A யோட மார்க் பிரைஸ்க்கும் B யோட மார்க் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கேக்குறாங்க. சோ இப்ப என்ன பண்ணலாம்? பெர்சன்டேஜ் கட் பண்ணிரலாமா? சோ இப்ப 3 5 15 4 5 20 நம்பர் ஒரு பக்கம் லெட்டர் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. சோ B எங்க கொண்டு வந்தீங்கன்னா A by B மாறும். 4 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 3 by 4 மாறும். அப்ப A யோட குறித்த விலைங்கிறது எவ்வளவு பார்ட்? 3 பார்ட். B யோட குறித்த விலைங்கிறது என்னது? 4 பார்ட். அப்ப அதோட ரேஷியோ என்ன வரும்? 3:4. அப்போ A and B யோட குறித்த விலை எவ்வளவு? 3:4. 3:4ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கு சுத்தி வளைச்சு ஏயோட மார்க் பிரைஸ் இவ்வளவு அமௌண்ட், பி யோடது இவ்வளவு அமௌண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஏயோட மார்க் பிரைஸ ஏன்னு வச்சுக்கோங்க, பியோட மார்க் பிரைஸ பின்னு வச்சுக்கோங்க. மார்க் பிரைஸ்ல தான் தள்ளுபடியே கொடுப்போம். சோ இன்ட்டு எவ்வளவு பெர்சன்டேஜோ அதை போட்டோம் அப்படின்னா ஈஸியா ரேஷியோ கொண்டு வந்துடலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The HCF and LCM of two positive numbers are 4 and 80 respectively. If one of the number is 4 more than the other, find the smaller number. இரண்டு நேர்மறை எண்களின் மீபோவா மற்றும் மீச்சீமா முறையே 4 மற்றும் 80 ஆகும். எண்களில் ஒன்று மற்றதை விட 4 அதிகமாக இருந்தால் சிறிய எண்ணை கண்டறியும். ரெண்டு நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு நம்பர் வந்து x+4ன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நீங்க சொல்லியிருக்காங்க எண்களில் ஒன்று வந்து இன்னொன்னை விட 4 அதிகமா இருக்கான். அப்போ ஒரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு நம்பரை நான் x+4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சோ அதோட HCF and LCM மீபோவா மீச்சீமா என்ன இருக்குன்னா 4. சோ அதோட மீச்சீமா வந்து 80 இருக்கு. ஓகே, சோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ரெண்டு நம்பரோட மல்டிபிளிகேஷன் அப்படிதானே. ஒரு நம்பர் A and B இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் A இருக்கு, ரெண்டாவது நம்பர் B இருக்குன்னா இதோட பெருக்கற் பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த ரெண்டு நம்பரோட HCF and LCM ஓட மல்டிபிளிகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதானே நம்ம LCM and HCF ல பார்த்தது. இப்போ அந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன தெரியும்? x+4ன்னு தெரியும். அப்ப x into x+4 equal to HCF into LCM. HCF எவ்வளவு? 4. LCM எவ்வளவு? 80. சோ 4 into 80. ஓகே, சோ அதுல சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு அப்புறம் உட்கார்ந்து இதை வந்து என்ன பண்ணலாம்? x² + 4x ஒரு இருபடி சமன்பாடுல கொண்டு வரலாம். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ண கஷ்டமா இருக்கும். சோ இதுக்கு அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா ஆப்ஷன் மெத்தடை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வருது? 4 8 32 320. ஓகேவா? அப்போ எல்சிஎம்ஐயும் ஹெச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணா 320 வரும். அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 320 வரணும். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு? சிறிய எண்ணை தான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே என்னது? எக்ஸோட வேல்யூ, ஸ்மால் நம்பரோட வேல்யூ. ஓகேவா? சோ இருக்கிறதுலே சின்ன நம்பரோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ 16 இருக்கு அப்படின்னா இன்னொரு நம்பர் என்னது? x+4. அப்ப அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஒரு நம்பர் 16, ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் x+4. ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் மெத்தட்ல எடுக்க போறோம். ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 16னா ரெண்டாவது நம்பர் x+4னா என்ன வரும்? 20ன்னு வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 320 வரணும். எக்ஸை x+4ஐ மல்டிப்ளை பண்ணா 320 வரணும். அப்படி வந்துச்சுன்னா நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். வருதா? 16 × 2 32. இங்க ஒரு 0 இருக்கு. சோ 320. அப்ப நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு நான் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இது ரொம்ப லேட்டும் ஆகாது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் எடுங்க, 32 இருக்கு. அப்போ ரெண்டாவது நம்பர் உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்பர் 32னா ரெண்டாவது நம்பர் 36 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா 320க்கு மேல போயிடும். அடுத்து இது பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 12, ரெண்டாவது நம்பர் அப்ப என்ன வரும்? 12 + 4 16 இருக்கும். சோ லாஸ்ட் டிஜிட் 0ல முடியணும். இங்க 6 × 2 2ல முடியும். சோ எலிமினேட் பண்ணிடலாம். இங்க 20 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 20னா ரெண்டாவது நம்பர் 24. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 480 வந்துரும். சோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இவ்வளவு தூரம் எழுதணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் எழுதி சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே என்ன பண்ணிக்கலாம்? அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 320 வரணும். அப்படிதானே? ஒரு ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதோட எல்சிஎம்ஐயும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். எல்சிஎம்ஐயும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 320. 4 8 32 320 வருது. ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 4 அதிகம்னா ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் x+4ன்னு வச்சுக்கலாம். இங்க ஆப்ஷனுக்கு போங்க. அந்த நம்பர்
நம்பர் 16. சோ அப்ப இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? 16 + 4 20 இருக்கும். மல்டிப்ளை பண்ணா 320 வருது. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம் எக்ஸாம்ல. இதெல்லாம் புரியணுங்கிறதுக்காக தான் எழுதி காட்டியிருக்கேன். சோ நீங்க தனியா இதே மாதிரி சம்ம சால்வ் பண்ணி பாருங்க. பேப்பர் பண்ணே இல்லாம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. On an item having a marked price of rupees 500, Ravi was offered successive discounts of 36% and 5% respectively, while Prabhat was offered a single discount of 40%. Who paid more for the item and by how much? ஓகேவா? சோ ரவி என்பவருக்கு ரூபாய் 500 என குறிக்கப்பட்ட விலையுள்ள பொருள் மீது 36%, 5% என்று தொடர்ச்சியான தள்ளுபடிகள் வழங்கப்படுகின்றன. பிரபாத்ங்கிறவருக்கு 40% தள்ளுபடி மட்டும் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த பொருளுக்கு அதிகமான விலையை வழங்கியவர் யார்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பொருளுக்கு கூடுதல் விலையை வழங்கியவர் யார்? ஓகே, பொருளோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் யாரு கடைக்கு போறா? ரவி கடைக்கு போறான். ஓகேவா? சோ ரவி வந்து கடைக்கு போறான். அப்ப என்கிட்ட கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, பொருளோட விலை வந்து 500 ரூபாப்பா, உனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 36% நான் தள்ளுபடி கொடுக்குறேன், அடுத்து ஒரு 5% தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்ப 500ல இருந்து 36%னா எப்பவுமே தள்ளுபடினா என்ன பண்ணணும்? 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 100ல 36 போச்சுன்னா 64. சோ 64 டிவைடட் பை 100 இன்ட்டு அடுத்து ஒரு 5% கொடுக்குறாரு. சோ 95 டிவைடட் பை 100 போட்டுடலாமா? சோ இப்படி போடும்போது ரவி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? சோ அப்ப 20 கட் ஆகிரும். திருப்பி 19 5 95, 25 100. சோ திருப்பி 4 5 5, 4 5 20, 1 நாள் 4, 16 4 64. சோ 19 × 16 54, 9 6 15, 15 5 20. சோ 2 2 4. கரெக்ட் தானே? சோ 1 304 ரூபாய் வரும். கரெக்டா? 9 6 54, 9 6 15, 20. சோ 2 1. சோ ஓகே, 304. அப்ப ரவி 500 ரூபாய் மதிப்புள்ள பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்? 304 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இப்ப அதே மாதிரி பிரபாத். ஓகே, சோ பிரபாத்துக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாருன்னா, இப்போ பிரபாத் வந்து கடைக்கு போறான். பிரபாத் போகும்போது அவங்கிட்ட கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, 500 ரூபாய் பொருளுப்பா, உனக்கு நான் 40% தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 40% தள்ளுபடி பண்ணிட்டாருன்னா மீதி எவ்வளவு கொடுத்தா போதும்? 60% மட்டும் கொடுத்தா போதும். அப்ப 60 டிவைடட் பை 100 போட்டுடலாம். 20 கட் ஆகிரும். சோ 6 5 30, 300. ஓகே, அப்போ ரவி வந்து எவ்வளவு ரூபாய் கொடுத்து பொருளை வாங்குறான்? 304 ரூபாய் கொடுத்து வாங்குறான். பிரபாத் வந்து எவ்வளவு கொடுத்து வாங்குறான்? 300 ரூபாய் கொடுத்து வாங்குறான். இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பொருளுக்கு கூடுதல் விலையை வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அதிகமான அமௌண்ட் பே பண்ணிருக்கா? ரவி. எவ்வளவு ரூபாய்? 304 ரூபாய். அப்படிதானே? சோ பிரபாத் எவ்வளவு இது பண்ணிருக்கான்? 300 ரூபாய். அப்ப பிரபாத்தை விட எவ்வளவு அதிகமா கொடுத்திருக்கான்? 4 ரூபாய் அதிகமா கொடுத்திருக்கான். அப்போ ரவி ரூபாய் 4. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, சோ கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் அவங்களோட செல்லிங் பிரைஸ், அதாவது ரவி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பான், பிரபாத் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் அப்படின்னு பார்க்க போறோம். பார்த்துட்டு 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண தொகையில யாரு அதிகமோ அதை தான் சூஸ் பண்ண போறோம். ஓகே, அடுத்த இந்த கொஸ்டின்ல பாருங்க. The income of A and B are in the ratio 5:7 and their expenditure is in the ratio 1:1. If A saves rupees 2000, B saves rupees 4000, then what will be the income of A? A மற்றும் B ஆகியோரின் வருமானம் 5:7 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களின் செலவு வந்து 1:1 என்ற விகிதத்தில் உள்ளது. A ஆனவர் 2000 ரூபாய் சேமிக்கிறார், B ஆனவர் 4000 ரூபாய் சேமிக்கிறார் என்றால் A இன் வருமானம் என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ A and B யோட வருமானம் பாத்தீங்க அப்படின்னா A யோட வருமானமும் B யோட வருமானமும் 5x 7x இருக்கு. அவங்களோட சேமிப்பு பாத்தீங்க அப்படின்னா A யோட சேமிப்பு 2000 ரூபாய், B யோட சேமிப்பு பாத்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய். ஓகே, சோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களோட செலவுனா என்னது? எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். சோ செலவு எவ்வளவு? 1/1ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும்? செலவுங்கிறது என்னது? அதாவது சேவிங்ஸ் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டும் சேர்ந்தது உங்களுக்கு என்னவா இருக்கும்? இன்கமா இருக்கும். சோ வருமானம்ங்கிறது நமக்கு என்னவா இருக்கும்? சேமிப்பு பிளஸ் செலவு தான் நமக்கு என்னது? வருமானம். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இப்ப எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் சேவிங்ஸ். அப்படிதானே? சோ செலவுங்கிறது வருமானம் மைனஸ் சேமிப்பு. ஓகே, சோ அதே கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இங்க நமக்கு என்ன இருக்கு? இன்கம்ங்கிறது என்னது? 5x இருக்கு. அப்ப இன்கம்ல இருந்து நான் எதை கழிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸை கழிக்கிறேன். கழிச்சா எனக்கு அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? செலவுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிதானே? சோ அப்ப எனக்கு 1 கிடைக்கும். அடுத்து 7x மைனஸ் 4000 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1க்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது புரியுதா? எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு ரேஷியோல தெரியும், 1:1ங்கிறது தெரியும். சோ எனக்கு என்ன வேணும்? எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்?
எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் சேவிங்ஸ். ஓகேவா? சோ செலவுங்கிறது எதுக்கு ஈக்குவல்? உங்களுக்கு வருமானம் மைனஸ் சேமிப்பு, இதுக்கு தானே ஈக்குவல். வருமானம் ஏக்கு 5x, சேமிப்பு 2000 ரூபாய், அதனால அதுல இருந்து கழிக்கும் போது எனக்கு செலவு கிடைக்குது. அதே மாதிரி பிக்கும் போடும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, சோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5x மைனஸ் 2000 ஈக்குவல் டு 7x மைனஸ் 4000 கிடைக்கும். எக்ஸ ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பரை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. சோ 7x மைனஸ் 5x உங்களுக்கு என்ன வரும்? 2x கிடைக்கும். சோ 4000 மைனஸ் 2000 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2000 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 1000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏயின் வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏயின் வருமானம் எவ்வளவு? 5x. அப்ப எக்ஸோட வேல்யூ 1000 அப்படின்னா 5x எவ்வளவு வரும்? 5000 கிடைக்கும். அப்ப ஏயோட வருமானம் எவ்வளவு? 5000 ரூபாய். சோ 5000ங்கிறது ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி இதே கொஸ்டின்ல பியோட வருமானம் என்னன்னு கேட்டா 7x. அப்ப 7 into 1000 7000. இது வந்து யாரோட வருமானம்? பியோட வருமானம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சோ நம்ம டே டு டே லைஃப்ல இதெல்லாம் பாக்குறது தான். சோ இன்கம்ங்கிறது சேவிங்ஸ் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர், வருமானம்ங்கிறது சேமிப்பு பிளஸ் செலவு. ஓகே, சோ இதுல இருந்து நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு செலவு ஈக்குவல் டு வருமானம் மைனஸ் சேமிப்பு. சோ இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். சோ அடுத்து இருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு சிம்பிளிபிகேஷன் தான். 43 பிளஸ் 2/7 ஆஃப் 28 மைனஸ் 7, 72 டிவைடட் பை 8 இன்ட்டு 2.5. ஸோ இந்த இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். பினா பிராக்கெட், ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிபிளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ மேல இருக்கிறத நம்ம முடிச்சிருவோமா? தொகுதியில இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டுருவோம். ஓகே, நியூமரேட்டர்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஆஃப் முடிச்சு விடணும். அப்படிதானே? ஸோ இந்த நியூமரேட்டர்ல யாருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ஆஃப்க்கு கொடுக்கணும். அப்படிதானே? ஸோ ஆஃப்க்கு கொடுக்கும்போது 2/7 ஆஃப் 28 இருக்கும். சோ கட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு நாள் 1 7 7, 4 7 28 கிடைக்கும். 4 into 2 8 வரும். அப்படிதானே? சோ அப்ப இது ஃபுல்லா நான் என்னவா கொண்டு வந்துட்டேன்? 8 கொண்டு வந்துட்டேன். அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு? 8 மைனஸ் 7, 8 மைனஸ் 7 என்ன வரும்? 1 வரும். அப்படிதானே? இங்க 8 இருக்கு, பிளஸ் 8 இருக்கு, இங்க மைனஸ் 7 இருக்கு. இல்லைன்னா இப்படி ஆட் பண்ணுங்க. இப்போ மேல என்ன இருக்கு? 43 இருக்கு, பிளஸ் இது ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணும்போது 8 மாறும். அடுத்து ஒரு மைனஸ் 7 இருக்கு. சோ 43 8 எத்தனை? 51. 51 மைனஸ் 7 என்ன வரும்? 51 மைனஸ் 7 44 வரும். இல்லைன்னா சிம்பிளா 8 மைனஸ் 7 1. சோ 43 பிளஸ் 1 44 போட்டுடலாம். அப்ப நியூமரேட்டர் ரொம்ப சிம்பிளா 44 கொண்டு வந்துட்டேன். இப்போ மீதி இருக்கிறவங்க யாரு? டினாமினேட்டர். சோ டினாமினேட்டர்ல இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சு விடுவோமா? சோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 72 டிவைடட் பை 8 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணா 1 8 8, 9 8 72. அப்ப 2.5 into 9 இருக்கும். 2.5 into 9 9 5 45, 18 4 22, 22.5 இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராக்கெட்டை முடிச்சு விடணும். சோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 9 கிடைக்கும். இங்க 12 மைனஸ் 8 4 வருமா? எல்சிஎம் 9. இங்க ஆல்ரெடி 9 இருக்கிறதுனால 8 அப்படிதான் இருக்கும். இத 9 மாத்தணும்னா மேலே கீழே 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். 12 மைனஸ் 8 4. அடுத்து இது வந்து என்ன பின்னத்துல இருக்கு? கலப்பு பின்னத்துல, மிக்சடு பிராக்ஷன்ல இருக்கு. சோ இதை தகா பின்னமா மாத்தணும். சோ 8 பிளஸ் 1 9/8 கிடைக்கும். சோ 9/8 இந்த ஆஃபுக்கு பெருக்கல் போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இதை கட் பண்ணோம் அப்படின்னா 9 9 கேன்சல் ஆகிரும். 4/8 இருக்கும். 4/8 கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் 4, 2 நாள் 8, சோ 2 0.5 கிடைக்கும். அப்ப இது ஃபுல்லா உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? 0.5 கிடைச்சிருது. சோ இதை இது பண்ணும்போது இப்பதான் நம்ம என்ன கொண்டு வந்தோம்? 22.5 கொண்டு வந்தோம். அப்ப இங்க 22.5, இங்க ஒரு 0.5 இருக்கு. அப்ப இதுல இருந்து இது கழிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 22 மட்டும் கிடைக்குமா? அப்ப டினாமினேட்டர் ஃபுல்லா உங்களுக்கு என்ன வந்துருச்சு? 22 கிடைச்சிருது. ஓகே, கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 22 44 கட் பண்ணும்போது ஆன்சர் 2 வரும். 2 டைம்ஸ் போகும். சோ 2ங்கிறது ஆப்ஷன் சி. தெளிவா புரிஞ்சிருச்சா? போர்டு மாஸ் ரூல் படி ஒவ்வொரு பார்ட்டா முடிச்சுக்கிட்டே வாங்க. சோ மொத்தமா வச்சு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிச்சு விட்டோம். இந்த பிராக்கெட்டை முடிச்சு விடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 2.5 வந்துச்சு. இந்த பிராக்கெட்ல இருந்து இது வரைக்கும் முடிச்சு விடும்போது உங்களுக்கு ஆன்சர் 0.5 வந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிராக்ஷன் வந்துச்சு. அப்படிதானே? சோ இங்க முடிச்சு விட்டோம். இதை ஃபுல்லா முடிச்சு விடும்போது ஆன்சர் 0.5 வந்துச்சு. சோ ஃபைனல் ஆன்சர் 22.5 வந்துச்சா? சோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு இங்க என்ன
வந்தது 22 வந்துச்சு. சோ கட் பண்ணும்போது 2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sum of money is to be divided among P, Q, R in the ratio 7:9:4. P gets 1500 more than R, then find the difference between the shares of P and Q. 7:9:4 என்ற விகிதத்தில் ஒரு தொகை P, Q மற்றும் R க்கு இடையில் பிரிக்கப்பட வேண்டும். P க்கு R ஐ விட ரூபாய் 1500 அதிகம். பிறகு P மற்றும் Q பங்குகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறியவும். ஒண்ணுமே இல்ல, இதே மாதிரி கொஸ்டின் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். PQ6, P ஓடது 7 பங்கு, Q ஓடது 9 பங்கு, R ஓடது 4 பங்கு இருக்கு. ஓகே, இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா P ஓடது R விட 1500 ரூபாய் அதிகமா வாங்குறானா. P ஐயும் R ஐயும் கம்பேர் பண்ணும்போது R விட P வந்து 1500 ரூபாய் அதிகமா வாங்குறான். ஓகேவா? சோ அப்படி இல்லைன்னா இதை இன்னொரு விதமா சொல்லலாம். P ஓட அமௌண்ட்டுக்கும் R ஓட அமௌண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளவுன்னு சொல்லலாம். 1500ன்னு சொல்லலாம். அப்படிதானே? P எத்தனை பங்கு வாங்குறான்? 7 பங்கு வாங்குறான். R எத்தனை பங்கு வாங்குறான்? 4 பங்கு. பங்குல வித்தியாசம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 7 - 4 3. ஓகேவா? சோ பங்குல 3 பங்கு வருது. அப்ப அந்த 3 பார்ட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1500க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 3 பார்ட் தான் 1500னா இதுல இருந்து 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. சோ 1500 டிவைடட் பை 3ன்னு போடும்போது 1 பார்ட் என்ன வரும்? 500ன்னு கிடைக்கும். இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஷேர்ஸ் ஆஃப் P and Q. P ஓட ஷேருக்கும் Q ஓட ஷேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ P ஓட ஷேருக்கும் Q ஓட ஷேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 500 எடுத்துட்டு போய் 7 × 500 3500 9 × 500 4500ன்னு போட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் எடுப்பாங்க. அப்படிலாம் பண்ண வேண்டாம். ரேஷியோலே சம்ம முடிச்சிடலாம். சோ P-க்கும் Q-க்கும் உள்ள வித்தியாசம் 9 - 7 உங்களுக்கு என்ன வரும்? 2 பார்ட்னு கிடைக்கும். அப்போ 1 பார்ட் 500னா 2 பார்ட் என்ன வரும்? 2 × 500 1000 rupees. அப்போ P-க்கும் Q-க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1000 ரூபாய். சோ 1000 ரூபாய்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, சோ உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா P ஓட ஷேர் எவ்வளோ, Q ஓட ஷேர் எவ்வளோ, R ஓட ஷேர் எவ்வளோ அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? 1 பார்ட் கையில இருக்கு. சோ P ஓடது எவ்வளோ, Q ஓடது எவ்வளோ, R ஓடது எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி சொல்ல போறீங்க. ஓகேவா? சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ அதே மாதிரி மார்ச்ல பாத்தீங்கன்னா CBT 1 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. சோ குரூப் டி யோட நோட்டிபிகேஷன் இந்த டிசம்பர்ல எந்த டேட்லனாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு 13 நாள் இருக்கா, இன்னொரு 18 நாள் இருக்கு கையில. சோ இந்த 18 நாளுக்குள்ள எப்பனாலுமே குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பதான் மேம் ரயில்வே எக்ஸாம்னா என்னன்னே பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இனிதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போறேன். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் நான் படிச்சிருக்கேன், என்னால கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளோட ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதான் நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், ஆனா படிச்சுட்டு போய் எழுதுறது கிடையாது. சும்மா எல்லாரும் அப்ளை பண்றாங்க, நானும் அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். சோ எனக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்ப காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஒர்க்கும் இருக்கும், அட் த சேம் டைம் அவங்களால வேற எங்கேயும் போய் படிக்க முடியாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். வீடு ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு போக முடியாது, பசங்க எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரி பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் அப்படிதான். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது சோ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணிருப்போம். இப்போ நாம இதுல டிஸ்கஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மிக்சடா எல்லா டாபிக்கும் இருக்கும். அதே நீங்க ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இந்த டாபிக்னா இதுல ஃபுல்லாவே இதெல்லாம் கவர் ஆகும், இதெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்கும் மேக்ஸ்ல இருந்து ஜெனரல் அவேர்னஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதோ இல்ல ஒரு செகண்ட் இயர் படிக்கும் போதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் இயர் முடிக்கும் போதே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இங்க கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து 10ஆம் கிளாஸ் முடிச்சதுல இருந்து டிகிரி முடிச்ச வரைக்கும் மினிமம் குவாலிபிகேஷன் 10ஆம் கிளாஸ், மேக்ஸிமம் டிகிரி படிச்சா போதும். நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா டிகிரியோட ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கு மேல மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து TNPSC-யா SSC-யா ரயில்வேயான்னு சூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 10ஆம் கிளாஸ் குவாலிபிகேஷன் இங்க இருந்தாலே எக்ஸாம் எழுதலாம். SSC-ல பாத்தீங்கன்னா MTS எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி TNPSC-ல Group 4 எழுதலாம். அதே மாதிரி 12th குவாலிபிகேஷன் இருக்கு அப்படின்னா SSC-ல CHSL எக்ஸாம் எழுதலாம். அது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. NABARD-ல AO பாத்தீங்க அப்படின்னா
சாரி ஆபீஸ் அட்டண்டன்ட் ஏஓல ஓஏ. ஓகேவா? நம்மளோட ஆபீஸ் அட்டண்டன்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் கிளாஸ் தான். சோ அது போக 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் எழுதலாம். அதே மாதிரி நம்ம ரயில்வேல என்டிபிசி எழுதலாம், குரூப் டி எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா 10th பிளஸ் ஐடிஐ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 10th பிளஸ் ஐடிஐ குவாலிபிகேஷனும் எழுதலாம். 10th படிச்சவங்களுக்கும் சில போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க லோ லெவல் ஜாப்ல இருந்தே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 18 வயசுல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றதெல்லாம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஒரு 18-20 வயசுக்குள்ள நல்ல எஃபோர்ட் போட்டு படிச்சீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒரு 18 வயசு ஆகிருச்சு அப்படின்னாலே இப்பவே டெசிஷன் எடுத்துருங்க. நான் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணுமா, இல்ல பிரைவேட் கம்பெனி போகணுமா, இல்ல பிசினஸ் பண்ணணுமா, என்ன ஐடியால இருக்கீங்களோ அது தெளிவா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரகிளும் வேண்டாம். ஏன்னா கொஞ்ச நாள் சில பேர் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணணும்னு போவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதா போயிட்டே இருக்க கூடாது. ஒரு பிக்சடா இதுதான் அப்படின்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அதுல போக்கஸ் பண்ணிட்டு அதுல சக்சஸ் ஆயிட்டு தான் அடுத்து இது பண்ணணும். ஓகேவா? சோ டெய்லி படிங்க, ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கோங்க, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க, நெகட்டிவ் தாட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. மத்தவங்க சொல்றவங்க எதுனாலும் சொல்லிட்டே இருக்கட்டும், பேசுறவங்க எதுனாலும் பேசிட்டே இருக்கட்டும். சோ நீங்க வந்து பாசிட்டிவா இருங்க. நீங்க பாசிட்டிவா இருக்க வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. ஓகே? சோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க எந்த கிளாஸ்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் மட்டும் போதும், ரீசனிங் மட்டும் போதும், ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் எனக்கு வீக்கா இருக்கேன், இந்த கிளாஸஸ் மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் தனித்தனியா இந்த கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு டெஸ்ட் மட்டும் தான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை மறக்காம உங்க போன்ல சேவ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைனலா போஸ்டிங் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு நம்ம டீமோட சப்போர்ட் வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.